வணக்கம். நட்ராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எஸ்ஆர்பி டிஆர்பிக்கான டெய்லி சிலபஸ் கவரேஜ் போர்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐசிஏ பார்த்தோம். நம்ம வந்து ஆக்சுவலாக வீடியோவில் வந்து சிலபஸ் வைஸ் தான் நம்ம வீடியோ கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஐசிஏல என்னென்ன எவாலுவேஷன் கொண்டு வந்தாங்க, என்னென்ன பிரின்சிபல்ஸ் எப்பப்பெல்லாம் மாற்றி கொண்டு வந்தாங்கன்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும். நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ செகண்ட் பார்ட் அதில் வந்து தமிழ்நாடு பிஎன்எஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் அதை பற்றின கிளாஸ் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் ஃபைல் நோட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஸ்டடிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அந்தந்த தமிழ்நாடு பிஎன்எஸ்க்கு நேரம் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறவர் வந்து சர் பி.டி. தியாகராயர். அவர் வந்து வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளுடை வேந்தர் சர் பி.டி. தியாகராயர் எப்ப பிறந்தாருன்னா 27/4/1852 இருந்து 1925 வரைக்கும் சென்னையில பிறந்திருக்காரு. இவர் 1882ஆம் ஆண்டு சென்னை உள்நாட்டினர் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை சென்னை உள்நாட்டினர் சங்கம், அதாவது மகாஜன சபை, அதுக்கப்புறம் பின்னாடி மாத்திருக்காங்க. 1882ஆம் ஆண்டு சென்னை உள்நாட்டினர் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்தினார். இந்த சங்கம் பிற்காலத்தில் சென்னை மகாஜன சபை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. 1882 முதல் 1923 வரை சுமார் 41 ஆண்டுகள் எத்தனை மீட்டிங்ஸ் வச்சிருக்காங்கன்னாக்கா 1081 மீட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. 1882 முதல் 1923 வரை 41 ஆண்டுகள் சென்னை நகராண்மை கழகத்துடன் தொடர்புடையவராக திகழ்ந்த தியாகராயர் 1081 கூட்டங்களை தலைமையேற்று நடத்தியுள்ளார். தியாகராயர் who was associated with the Chennai Municipal Corporation for about 41 years from 1882 to 1923 presided over 1081 meetings. மூணாவது பாயிண்ட், 1905ஆம் ஆண்டு இங்கிலாந்து இளவரசர் 5ஆம் ஜார்ஜ் சென்னை வந்த போது நகராண்மை தலைவராக யார் இருந்தாருன்னா மாநகராட்சி மேயராக இருந்த சர் பி.டி. தியாகராயர் இளவரசரை எப்படி வரவேற்றார்னா வெள்ளை கலர் ஆடை அணிந்து வரவேற்க அப்போதைய கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. 1916ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 20ஆம் நாள் சென்னை வேப்பேரியில் எத்திராசு இல்லத்தில் சர் பி.டி. தியாகராயர் சிறப்பு கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தில் தென்னிந்தியர் நல உரிமை சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. அதாவது on Monday, November 20, 1916, Sir P.T. Tyagarayan convened a special meeting at the house of Ethirasu House in Veperi, Chennai. In that meeting, it was decided to continue running an organization named South Indian Welfare Rights Association. இந்த அமைப்பின் சார்பில் நீதி என்ற பெயரில் ஒரு இதழையும் நடத்தினார். அந்த அமைப்பை நடத்தி வந்த நீதி என்ற இதழின் பெயரை கொண்டே அந்த அமைப்பை நீதி கட்சி என்று பரவலாக அழைக்கப்பட்டது. He also ran a magazine named Justice on because of this organization. The organization was widely known as Justice Party after the name of the magazine Justice run by this organization. 1920ஆம் ஆண்டு மாண்டடு செம்ஸ்போர்ட் பரிந்துரையின்படி நகராண்மை தலைவராக இருந்த சர் பி.டி. தியாகராயர் அப்போதான் நகராண்மை தலைவர் பொறுப்பெடுக்கிறாரு. 1920 மேயர் சர் பி.டி. தியாகராயர் was a president of the municipal corporation as per recommendation of மாண்டடு செம்ஸ்போர்ட். சென்னை மாநகராட்சி கூடத்தின் பின்புறத்தில் உள்ள மக்கள் பூங்காவையும் பெண்களுக்கு என்று ஒரு தனி பூங்காவையும் வேட் மேடன் என்ற இடத்தில் நிறுவினார். 1920ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில் செயல்பட்டு வந்த நகராட்சி பள்ளியில் முதலாக மதிய உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. சென்னை சட்டமன்றத்திற்கு முதலா 1920ஆம் ஆண்டில நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்ச போதும் என்ன பண்ணிருக்காருன்னா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறாரு. சர் பி.டி. தியாகராயர் தமது சொந்த பணத்தில பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவினார். சென்னையில் உள்ள தியாகராயர் கல்லூரி இவர் நிறுவியதே. சென்னை மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகங்கள் நிறுவ பெரும் தொண்டாற்றினார்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வளர்ச்சிக்காக வழி ஏதும் செய்யப்படாமையால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா செட்டிநாடு அரசர் அண்ணாமலை இணைந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். இவருக்கு 1/1/1909 ராவ் பகதூர் என்ற பிரிட்டிஷ் அரசு என்ற பட்டம் பிரிட்டிஷ் அரசு வழங்கியிருக்கு. அதே மாதிரி 1/1/1919 திவான் பகதூர் எனும் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. 1925 இவர் இறந்த போது இவரது நினைவாக சென்னை நகரில் புதிய நகராக உருவாக்கப்பட்டு இருக்கும் அந்த நகருக்கு பேர் தி நகர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. தியாகராயர் அரங்கம் என்னும் பெயரில் தி நகரில் ஒரு அரசு விழாக்கள் நடத்தப்படும் அரங்கம் ஒன்று உள்ளது. சர்பேட்டி தியாகராயருடைய கூட்டுறவு தொடர்புடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். தியாகராயருக்கு நெசவு தொழிலை தவிர தொழில் பதனிடுதல், உப்பளம், சுண்ணாம்பு வாசல் போன்ற தொழில்களும் இருந்தன. அதில் ஏராளமானவர்கள் வேலை செய்தனர். அந்த தொழில உதவியாக 100 படகுகளை கொண்ட சொந்த போக்குவரத்து துறையை இவர் வச்சிருந்தாரு. நெசவாளர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சிகளை நடத்தி அதில் நடந்த போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளும் பல வென்றிருக்கிறார். தனது வீட்டருகே பிட்டி நெசவு ஆலை என்ற பெயரில் சுமார் 100 தறிகளை கொண்ட நெசவாலையை ஏற்படுத்தியிருக்காரு. தற்போது நம் கைத்தறி நெசவில் குஞ்சம் இழுத்து செய்யப்படும் முறையை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். இதற்கு முன் நாடாவை கைகளில் தள்ளிதான் நெய்தார்கள். இங்கு தயாரிக்கப்பட்ட பிட்டிமார்க் கைக்குட்டைகள் உலகம் முழுக்க புகழ் பெற்றவை. சென்னை மத்திய நகர வங்கி தொடங்க முக்கிய காரணமாக இருந்தார். இதன் காரணமாக 23/11/1905 இந்த வங்கியானது பதிவு செய்யப்பட்டது. 1906 முதல் இந்த வங்கியானது செயல்பட தொடங்கியது. 1912 சட்டத்தின்படி தமிழ்நாட்டின் மாநில தலைமை கூட்டுறவு வங்கியாக மாற்றப்பட்டது. 1912 சென்னை நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் தொடங்கினார். 1912 முதல் 1925 வரை 13 ஆண்டுகள் இதனுடைய தலைவராக செயல்பட்டார். சென்னையில் கைத்தறி நெசவு தொழில் கூடத்தை தொடங்கி நெசவு செய்த துணிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார். 1904 கூட்டுறவு சட்டத்தினை சென்னை மாகாணத்தில் அமல்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார். இந்த சட்டத்தின்படி முதல் பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டவர். இது கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1904 சட்டத்தின்படி இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கத்தின் பதிவாளர் யாரு? முதல் பதிவாளர் ராஜாஜி. அவரால் இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கமானது திரூர்ல சங்கம் பதிவு செய்யப்பட்டது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இரண்டாவதாக பார்க்க போறவரு திரு PS குமாரசாமி ராஜா. இவர் 1898 இருந்து 1957 வரைக்கும் பிறந்து இறந்திருக்காரு. ராஜபாளையம் இவர் பிறந்த ஊரு விருதுநகர். PS குமாரசாமி ராஜா 8/7/1898, 16/3/1957 ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்துல பிறந்திருக்காரு. இவர் 4/12/1916 மீனாட்சி சகாய விவேக வித்யானந்தா சபை என்னும் தமிழ் சங்கத்தினை ராஜபாளையத்தில் தொடங்கினார். 1946 சென்னை முதலமைச்சராக பதவி வகித்த டி. பிரகாசம் என்பவரின் அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக குமாரசாமி ராஜா அவர்கள் பதவி வகித்தார். 6/4/1949 முதல் 26/1/1950 வரை சென்னை மாகாணத்தின் கடைசி பிரதமராக இருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு 26/1/1950 முதல் 10/4/1952 வரையில் சென்னை முதல்வராக செயல்பட்டார். அதில் 10/2/1954 ஒரிசா மாநிலத்தில் கவர்னராக பதவியேற்றார். இந்த டேட் எல்லாம் கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுல முதல்வரா இருந்திருக்காரு. இந்த டேட்ல ஒரிசா மாநில கவர்னரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் காந்தி கலைமன்றம் தொடங்குவதற்கு தனது வீட்டை நன்கொடையாக வழங்கினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னாக்கா PS குமாரசாமி ராஜா. இவர் கூட்டுறவுக்கு தொடர்புடைய செயல்கள் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். 1/7/1920 ராஜபாளையத்தில் பூபதி ராஜா கூட்டுறவு நாணய கடன் சங்கம் உருவாக்கினார். பூபதி ராஜான்றவரு இவரு குமாரசாமி ராஜாவோட நெருங்கிய நண்பர் அவர். சோ அவரோட பேர்ல ஒரு கூட்டுறவு நாணய கடன் சங்கம் உருவாக்கினார். அதன் தலைவராகவும் செயல்பட்டார். 1930 ராஜபாளையம் கூட்டுறவு நில அடமான வங்கி
ஏற்படுத்தி அதன் தலைவராகவும் செயல்பட்டார். 21/11/1939 மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை அமைய பாடுபட்டார். ராஜபாளையத்தில் பால் கூட்டுறவு சங்கத்தினை 1943 பதிவு செய்து அதன் தலைவராகவும் செயல்பட்டார். 1948 ராஜபாளையம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை தொடங்கி அதன் தலைவராகவும் செயல்பட்டார். ராஜபாளையம் நகரத்தின் தந்தை என்று இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ராஜபாளையம் நகரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ராஜபாளையம் சிட்டி அப்படின்னு PS குமாரசாமி ராஜாவை கூப்பிடுறாங்க. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவருடைய சேவையை பாராட்டும் விதத்தில் 1999 சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தபால் தலை ஸ்டாம்ப், போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கொடுத்திருக்காங்க. மூன்றாவதா டாக்டர் திரு பி நடேசன் அவர்கள். இவர் 1902 இருந்து 1974 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பிறந்த இடம் சேலம். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராகவும் செயல்பட்டார். சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக செயல்பட்டார். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் வெளியிடும் தமிழ்நாடு ஜர்னல் ஆஃப் கார்பரேஷன் என்ற ஆங்கில மாத இதழ் மற்றும் கூட்டுறவு என்ற பத்திரிகையின் கௌரவ ஆசிரியராக பதவி வகித்தார். பெரம்பலூர் அருந்திய தோல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக செயல்பட்டார். இந்த பாயிண்ட்ல இதெல்லாம் மெயினா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஜர்னல் ஆஃப் கார்பரேஷன்லயும் கோஆபரேட்டிவ் அதுலயும் ஹார்னரி எடிட்டரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி வெளியிட்ட சென்னை கூட்டுறவு என்னும் பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்திருக்காரு. 1956 முதல் 1973 வரை சென்னை மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தின் தலைவராகவும் இருந்திருக்காரு. எங்கெங்கெல்லாம் இருந்திருக்காரு நோட் பண்ணிக்கோங்க. தேசிய கூட்டுறவு கிடங்கு வளர்ச்சி கழகத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக செயல்பட்டார். 1961 கூட்டுறவு சட்டம் குறித்து நாராயணசிங் குழுவில் உறுப்பினராக இடம்பெற்றார். 27/1/1968 சந்தானம் கூட்டுறவு விசாரணை குழுவில் உறுப்பினராக செயல்பட்டார். இதற்காக மக்களிடையே கூட்டுறவு கொள்கையை பரப்புவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டுறவு ஒன்றியங்களை அமைக்க குழு பரிந்துரை செய்தது. நடேசன் அவர்கள் 29/12/1974 மறைந்தார். 1954 சென்னையில் உள்ள கூட்டுறவு பயிற்சி கல்லூரிக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டது. இந்த பயிற்சி நிலையம் டாக்டர் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் என அழைக்கப்படுகிறது. திரு கே நாச்சியப்பா 1904 முதல் 1959 இவரும் சேலம் மாவட்டம். விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய தரமான விதைகளை வேளாண் துறை மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விநியோகம் செய்ய வேண்டும் என மாநில அரசை வலியுறுத்தியிருக்காரு. சேலம் மேச்சேரியில் 1934 கூட்டுறவு கால்நடை அபிவிருத்தி சங்கம் என்பதை நிறுவியிருக்காரு. சேலம் மாவட்டம் திருச்செங்கோடு வேளாண் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவராக 1937 பொறுப்பேற்றார். 1935 கூட்டுறவு அமைப்புகளில் காணப்படும் சீர்கேடுகளை களைவதற்கு சென்னை மாகாண அரசால் உருவாக்கப்பட்ட விஜய ராகவாச்சாரியர் குழுவில் உறுப்பினராக இடம்பெற்றார். சேலம் மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை மற்றும் திருச்செங்கோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு தேவைப்படும் தானியங்கள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சேலம் கொங்கணபுரத்தில் கூட்டுறவு கடன் சங்கத்தினை 1935 நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டார். சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக 10/11/1944 பதவி ஏற்றுக்கொண்டார். 1940 சரத் பிரதாப் சந்திர செவால்கர் தலைமையிலான மதுவிலக்கு விசாரணை குழுவில் உறுப்பினராக இடம்பெற்றார். இதுல ஒரு 2 நோட் அடிஷனலா கொடுத்திருக்கேன். என்னன்னா, in Congress won with majority in Madras presidency in 1937, C. Rajagopal imposed alcohol prohibition in Salem district, then later extended throughout the presidency அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2 இது மதுவிலக்கின் பொற்காலம் என்றும் இதுதான் பூரண மதுவிலக்கு என்றும் அறிஞர்கள் கூறினர். காரணம் 1 அல்ல 2 அல்ல, சுமார் 23 ஆண்டுகள் இந்த மதுவிலக்கு அமலில் இருந்திருக்கு. எப்போனா 1948 முதல் 1971 ஆண்டு வரை தமிழகத்தில் மதுவிலக்கு அமலில் இருந்தது. இதனை செயல்படுத்தியவர் அப்போதைய 1948 ஆண்டு முதலமைச்சராக இருந்த ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். 1948 சென்னை மாகாண அரசின் உணவு ஆலோசனை குழு உறுப்பினராக சேர்க்கப்பட்டார்.
சேலம் மாவட்டத்தில் முதலில் கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பயன் தரும் வகையில் காப்பீடு திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். கூட்டுறவு அமைப்புகளுக்கு இவர் ஆட்சி பணியை பாராட்டும் வகையில் 1951 சேலம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட கூட்டுறவு பயிற்சி நிலையத்துக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவர் 7/1/1951 மறைந்தார். அடுத்தவர் 4ஆவதா பார்க்க போறது திரு MP நாச்சிமுத்து. அவர் பிறந்தது 28 மார்ச் 1913 முதல் இறந்தது 27 ஜூன் 1987 சென்னிமலை, ஈரோடு. நெசவாளர்களின் குழந்தைகள் கல்வி கற்பதற்காக 1930 ஆரம்ப பள்ளிக்கூடம் ஒன்றை ஏற்படுத்தினார். பிறகு 7/4/1941 சென்னிமலை நெசவாளர்கள் சங்கத்தை தொடங்கினார். சென்டெக்ஸ் வணிக முத்திரையை பதிவு செய்து கைத்தறி பொருட்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தகுதிக்கு உயர்த்தினார். இது சென்டெக்ஸ், இந்த முத்திரோட பேரு சென்டெக்ஸ் வருது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யும் கைத்தறி துணிகளுக்கு ISI தர சான்றிதழ் பெற்று தந்தவர் இவர்தான், நாச்சிமுத்து. நெசவாளர் என்னும் பத்திரிகையின் கௌரவ ஆசிரியராக பணியாற்றினார். தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலை தலைவராக இருந்து நெசவாளர்களுக்கு நெசவு தொழில் மேம்பாட்டிற்கும் நெசவாளர் வளர்ச்சிக்கும் பாடுபட்டார். நெசவாளர்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய கடன்களை வழங்குவதற்காக 1982 சென்னிமலை நகர கூட்டுறவு வங்கியை தொடங்கினார். நாச்சிமுத்து அவர்கள் கைத்தறிக்கு ஆற்றிய பணியை போற்றும் வகையில் கைத்தறி காவலன் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. இவருடைய பணியை போற்றும் வகையில் 2/4/1983 மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. அடுத்தது திரு PS ராஜகோபால் நாயுடு. திரு PS ராஜகோபால் 1914 முதல் 2009 வேலூர்ல பிறந்திருக்காரு. 1943 வேலூர் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வங்கியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வேலூர் மாவட்டத்தில் 1960 ஆம்பூர் கூட்டுறவு சக்கர ஆலை தொடங்கி அதன் துணைத் தலைவராகவும் செயல்பட்டார். பிறகு தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இணையம் தொடங்க காரணமாகவும் இருந்தார். அகில இந்திய கூட்டுறவு விற்பனை இணையம் தொடங்குவதில் முக்கிய பங்கு வகித்து அதன் தலைவராகவும் செயல்பட்டார். மிஸ்ரா தலைமையின் கூட்டுறவு பயிற்சி தொடர்புடைய குழுவில் உறுப்பினராக இருந்தார். இவருக்கு மத்திய அரசு 1996 இந்தியாவின் தலை சிறந்த கூட்டுறவாளர் என்ற பட்டத்தை வழங்கியது 96. 97 தமிழ்நாடு அரசு, இது மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் தலை சிறந்த கூட்டுறவாளர் என்ற விருதை வழங்கி சிறப்பித்தது. இவர் 16/6/2009 மறைந்தார். அடுத்தது திரு KS சுப்பிரமணியன். 5/8/1921 முதல் 1982 சேலம் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. KS சுப்பிரமணியன் கவுண்டர் அவர்கள். சேலம் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் தலைவராக 1951 முதல் 1973 வரை செயல்பட்ட சுமார் 23 ஆண்டுகள் இந்த கூட்டுறவு அமைப்பின் தலைவராக செயல்பட்ட பெருமையை பெற்றவர் இவர்தான். நாச்சியப்பன் பெயரில் சேலத்தில் கூட்டுறவு பயிற்சி நிலையத்தை 28/6/1951 ஆரம்பித்து அதன் தலைவராக 1972 வரை பணியாற்றி இருக்காரு. 1952 முதல் 1962 வரை கொங்கணபுரம் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக செயல்பட்டார். 1955 முதல் 1971 வரை சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக செயல்பட்டார். அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் கூட்டுறவு விற்பனை பண்டகசாலையின் தலைவராக செயல்பட்டார். தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆணையம் மற்றும் சர்க்கரை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் ஆகியவற்றில் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக செயல்பட்டிருக்காரு. அப்புறம் சேலம் மாவட்டம் கூட்டுறவு மெக்கா என்று இவர் ஃபுல்லா கூட்டுறவு பேஸ் பண்ணி பண்ணதுனால சேலத்தை எப்படி கூப்பிடுறாங்கன்னா கூட்டுறவு மெக்கா அப்படின்று அழைக்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தின் தந்தை என்று சிறப்பிக்கப்படுகிறார்.
சேலம் மாவட்டத்தின் தந்தை என்று சிறப்பிக்கப்படுகிறார். யாருன்னா கே சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் அவர்கள் 1972 மறைந்தார். கடைசியா பார்க்க போறவரு நம்ம ஃபாதர் ஆஃப் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு திரு டி.ஏ. ராமலிங்கம் அவர்கள் 1881 முதல் 1952 வரை திருப்பூர் அங்கப்பா ராமலிங்கம் செட்டியார் அப்படின்னு சொல்றாங்க. 18 மே 1881 முதல் 1952 வரை திருப்பூர்ல பிறந்திருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து திருப்பூர் அங்கப்பா செட்டியார் அண்ட் மீனாட்சி அம்மாள் அவர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ்நாடு கூட்டுறவு இயக்கத்தின் தந்தையாக திரு ராமலிங்கம் அவர்கள் கருதப்படுகிறார். தமிழ்நாடு கூட்டுறவு கூட்டமைப்பை தொடங்கி கூட்டுறவு என்ற மாத இதழை வெளியிட்டார். கூட்டுறவு என்ற மாத இதழை வெளியிட்டார். தமிழ்நாடு கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை. கோவையில் ராமலிங்கம் கூட்டுறவு பயிற்சி நிறுவனத்தை நிறுவினார். கோவையில் மத்திய கூட்டுறவு வங்கி, நகர்ப்புற வங்கி, நில மேம்பாட்டு வங்கி, கூட்டுறவு பால் சங்கம், கூட்டுறவு அச்சகம் ஆகியவை உருவாக முக்கிய பங்காற்றினார். ராமலிங்கம் அவர்கள் 1952 மறைந்தார். ராமலிங்கம் செட்டியார் பற்றிய சில அரசியல் குறிப்புகள். முதலில் அவர் 1913 கோவை மாவட்ட குழுவின் துணைத் தலைவராகவும் பின்னர் தலைவராகவும் பணியாற்றினார். 1921 அவர் சென்னை சட்டமன்ற உறுப்பினரானார். 1946 ராமலிங்கம் கோவையிலிருந்து இந்திய அரசியலமைப்பு சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு 1951 கோவையிலிருந்து மக்களவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். In 1951 he was elected unopposed to the Lok Sabha from கோயம்புத்தூர். இவரை பற்றின சில டீடைல்ஸ் வந்து தி ஹிந்து நாளிதழ்ல பப்ளிஷ் பண்ணாங்க ஜனவரி 6, 2009. அந்த டீடைல்ஸ் நான் இதுல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் கொடுத்துருக்கேன். நன்றி.